வணக்கம். இவரு சீமான் வந்து ஒரு 2, 3 நாளைக்கு முன்னால பன்னாட்டு தமிழ் கிறிஸ்தவ அப்படின்னு சொல்லி ஒரு 10க்கு 10 ரூம்ல உட்காந்து பேசியிருக்காரு. அதுல வந்து என்னன்னா, ஒரு பையன் கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, இந்த மாதிரி மத பிரச்சாரம் பண்ணதுக்கு மத மாற்ற தடை சட்டம் முன்னாடி இப்பவும் இருக்குதா? அது இருக்குதுன்னா, அது எப்படி நீங்க ஆட்சிக்கு வந்தா நீக்குவீங்களா? அப்படின்னு அவரு கேட்கிறாரு. அதாவது கிறிஸ்தவ மதத்துல வந்து ஒரு தெருவா போய் ஊழியம் பண்ணுவாங்க. அதாவது பிரச்சாரம் துண்டு பிரசுரம் குடுக்குறது, நோட்டீஸ் குடுக்குறது இந்த மாதிரி பண்ணுவாங்க. அது பண்றதுக்கு தடை பண்ணுவீங்களா? தடை பண்ண மாட்டீங்களான்னு தான் கேட்குறான். நல்லா தெளிவா கேட்குது. இதுக்கு ஒரு சீமா பதில் சொல்றாரு. மதம் மாற்றம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மதம் மாற்றம்னா தொட்டா தீட்டு, பாத்தா தீட்டு அப்படின்னு சொன்னதுனால தானே அவன் மதம் மாற்றத்துக்கு போனாங்க. அவன் அந்த மாதிரி சொன்னதுனால தான் அவங்க மதம் மாறினாங்க அப்படின்னு சொல்ல வர்றார். ரைட்டு. அந்த கேள்விக்கு அது பதில் இல்லை. ஏன் மதம் மாறினாங்கங்கிற கேள்வி அவர் கேட்கல. அவன் மதம் மாற்ற தடை சட்டம் தான். அதாவது மதம் மாறுறத மத பிரச்சாரம் பண்ண அனுமதிப்பீங்களா? எல்லாம் அனுமதிக்க மாட்டேதான் கேள்வி. ஆனா இவரு அதை வந்து மதம் மாற்றம் ஏன் நடக்குது? இதனாலதான் நடக்குது. தொட்டா திட்டு பார்த்தா திட்டுன்னு சொன்னா அதனாலதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ரைட்டு. தொட்டா திட்டு பார்த்தா திட்டுன்னு சொன்னோடனே யாரோ கிறிஸ்தவர் வெளிநாட்டுக்காரன் வந்தான் சோத்திரம் சொல்லுன்னா அவன் சேர்ந்தான் அதனால இவரு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அவங்க போயிட்டாங்க. போன உடனே அது போகாம இருந்தாங்களே, இன்னும் அந்த முனிசாமியையும் ஜொல்லமலைசாமியும் கூப்பிட்டு இருக்காங்களே, அவங்கள இந்த 2 பேர்ல யாரு உயர்ந்தவங்க? யாரு கூடினவங்க? ஒரு பிரச்சனை வந்தப்போ விட்டுட்டு ஓடுனவன் பெரிய ஆளா? அந்த பிரச்சனையை நின்று பேஸ் பண்ணவன் பெரிய ஆளா? அதுக்கு சொல்லணும்ல. அப்புறம் அவங்க வந்தாங்க, ஏய் அந்த சாதிக்காரன் இந்த சாதிக்காரன் அதனால வந்து அவன் வந்து பாயா போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. சரி, பாயா போயிட்டான், ரைட்டு, நல்லது, கரெக்டானதுதான். பாயா போனவன் அங்க போய் சலாம் அலைக்கும் அல்கம் துலில்லா வேற என்ன மாஷா அல்லா இன்ஷா அல்லான்னு சொல்றானே, அப்போ அது நீங்க ஏத்துக்கிறீங்களா? அவன் பேரு வந்து தமிழ்ல இல்லாம நீங்க தானே கொஞ்ச நாளைக்கு முன்னால தமிழ்ல பேர் விடணும்டா, நல்லா ஆத்தானுக்கு அப்பானுக்கும் பிறந்தோட தமிழ்ல பேர் விடணும்னு சொன்னீங்க. அப்போ அவன் வந்து இப்ப பேரை மாத்திட்டானே. அது வரைக்கும் பிச்சைமுத்தா இருக்கிறவன் பீர் முகமதுவா மாறிட்டானே. அப்ப அதை நீங்க வரவேற்கிறீங்களா? அப்புறம் கிறிஸ்தவர்களும் மதம் மாறினாங்க. அவங்களும் பிச்சைமுத்து பச்சைமுத்துனா போய் பீட்டரா மாறி இருக்கான். அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? சரி, இவங்கள அந்த தொட்டா தீட்டு பாத்தா தீட்டுன்னு சொன்னது யாரு? முக்குளத்தூர் சமுதாயமா, இல்லைன்னா இடையர் கோணார் சமுதாயமா, இல்ல வன்னியர் சமுதாயமா, கவுண்டர் சமுதாயமா, செட்டியார் சமுதாயமா? எந்த சமுதாயம் அவங்கள தொட்டா தீட்டுன்னு சொல்லிச்சு? நாயர் சொன்னாரா? நம்பூதிரி சொன்னாங்களா? யார் சொன்னா? இதுக்கெல்லாம் பதில் வேணல. சும்மா எடுத்தாங்க கவுத்து எதனாலும் பேசிட்டு போனா எப்படி? அவன் அங்க போய் பாயமா உங்க நீங்க தான் சொல்றீங்க ஆத்தாளுக்கு அப்பனுக்கு விடணும். உங்க கூட ஒருத்தர் இருக்காரு, யாரு குமாயூனா யாரோ, அவரும் இன்னும் பாயாத்தான் இருக்காரு, அவரும் பேரை மாத்தல. அப்ப நீங்க இதை வந்து அவங்க போனதெல்லாம் சரின்னு சொல்ல வரீங்களா? எப்படி சொல்ல வரீங்க? அது ரெண்டு ஓடி போனவன் ஒரு சங்கடம் வரும்போது விட்டுட்டு ஓடி போனவன் கெட்டிக்காரனா அதை நின்று பேஸ் பண்ணி இன்னைக்கு இருக்கான. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? அவன் சிறுபான்மையினர் ஆயிட்டான், இவன் பெரும்பான்மையர் ஆயிட்டான்ல. இன்னைக்கு அவங்க சிறுபான்மையினர் அச்சுறுத்தலுக்கு ஆளாகிறன்னு சொல்றாங்களே. அப்போ அவங்க பட்ட தப்பா சரியா? சரி, அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றீங்க வந்து அதுக்கப்புறம் என்னது, இறைமகன் இயேசு மீது ஆணையாக நான் சத்தியம் பண்றேன், இனிமேல் யாருடன் கூட்டணி வைக்க மாட்டேன்னு. இறைமகன் மேல சத்தியம் ஏன் விடுறீங்க? சத்தியம் 2 வகையில பண்ணலாம். ஒண்ணு வந்து கடவுள் மேல் சத்தியமாகன்னு சொல்றது. கடவுள் மேல சத்தியம்னா கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவன் தான் அதை சொல்லுவான், அவன் அதுக்கு பயப்படுவான். உங்க கடவுள் நம்பிக்கை உலகறிஞ்சது. நீங்க கிருஷ்ணரை எப்படி சொல்லிங்க? பார்வதிய பரட்டையா ஏதோ ஒரு கெட்ட வார்த்தைலாம் போட்டீங்க, அப்படிப்பட்ட நீங்க ஆளு. நீங்க இன்னைக்கு வந்து கடவுள் மேல ஆணைங்கிறது எப்படி நம்ப முடியும்? கடவுள் மேல ஆணையிடுறது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து தன்னுடைய மனைவி, தாய், மகன் மீது ஆணையிடுறது ஒரு வகை. நீங்க ஏன் இறைமகன்? இப்ப நான் தான் இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. நான் வந்து இயேசு மேல ஆணையா நான் தான் எலான் மஸ்கு, அல்லா மேல ஆணையா நான் தான் அம்பானின்னு சொல்லலாமே. எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா கடவுளால என்ன ஒண்ணும் செய்ய முடியாது, நான் நம்புறேன், நான் சொல்றேன். இது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷனுக்கும் தன்னுடைய மகன் மேல தன்னுடைய பிள்ளைகள் மேல சத்தியம் போடும்போது ஒரு சின்ன உறுத்தல் இருக்கும். அது இருக்கு இல்ல, அது அவனுக்கு இருக்கு இல்லாதவனும் இருப்பான். நான் சொல்றேன் அதுக்கு. ஆனா கடவுளை நம்பாதவங்க கூட தன்னுடைய பெத்த பிள்ளைகள் மேல சத்தியம் பண்ண தயங்குவான். நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க தேர்தல் கூட்டுறீங்க. அப்ப ஏன் அந்த பிள்ளை மேல சத்தியம் வைக்கிறாங்க? நான் சொன்னது தப்புன்னா என் பிள்ளைகள் வந்து அந்த சத்தியத்தால பாதிக்கப்படும்.
பெரிய சத்தியம்னா உயிர் கூட போகும். இதுதான் அந்த சத்தியத்தோடது. உன் பிள்ளை மேல சத்தியம் பண்ணுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ நேர்மையானவனா உன் பிள்ளை மேல சத்தியம். அப்போ நேர்மையானவனா நீ பிள்ளை மேல சத்தியம் பண்ணுன்னு சொல்றான். அப்படி நீ நேர்மையான சத்தியமாக இல்லைன்னா அவனுடைய பிள்ளைகளை அது பழி வாங்கும், காவு வாங்கும். அப்படிங்கிறதா லாஜிக். இப்ப நீங்க வந்து உங்க கடவுள் நம்பிக்கை இல்லாத நீங்க இயேசு மேல சத்தியம் பண்ணா என்ன பிரச்சனை? இப்ப நீங்க கடவுள் நாளைக்கு கூட்டணி வச்சா இயேசுக்கு என்ன பாதிப்பு வர போகுது? இயேசுக்கு என்ன பாதிப்பு வரும்? நீங்க நல்லா அப்பெல்லாம் உங்க மகன் மேல சத்தியம் பண்ணுங்க. உங்க மகன் என் மகன் மேல சத்தியமா நான் கூட்டணி வைக்கமான்னு சொல்லுங்க. அப்பதானே தெரியும் சத்தியத்தோட அருமை. அதை விட்டு இயேசு மேல அதையெல்லாம் சொல்லாம இயேசு மேல சத்தியம் சொல்லிட்டு இயேசு மேல சத்தியம் விடாங்க, உங்க மேல சத்தியம் பண்ணுங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றீங்க பெரியார் சொன்னாருன்னு சொல்லி, இவனும் நாளைக்கு தமிழன் என்று வந்துடுவானே என்று பிராமணரை பார்த்து சொன்னாராம். ரைட்டு. நான் கேட்குறேன், மார்வாடி இருக்காங்க. மார்வாடிகள் வந்து நிம்மல் நம்மள்மா நிம்மல்கே 400 கொடுத்துச்சு, நம்மளுக்கே நீர் இன்னும் தரலப்பா. சரி, அவன் அப்படி சொல்றான். இவன் நேக்கு நோக்குன்றான். இவங்கெல்லாம் தமிழரா? எப்படி தமிழரு? பிராமணர்கள் தமிழர் நீங்க சொல்றீங்க, ரைட்டு. அப்ப ஏன் அவங்க நேக்கு நோக்குன்றாங்க? மார்வாடி மாதிரி அவன் நிம்மல் நம்மள்ன்றான், இவன் நேக்கு நோக்குன்றான். பிராமணர்களுக்கு மட்டும் எப்படி சமஸ்கிருதம் தெரியுது? அப்ப அவர் பெரியார் கேட்டது கரெக்டு தானே? எப்படி தெரியும்? அப்ப அவங்க எப்படி தமிழராவாங்க? அவரு ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு, நாங்க மண்ணின் மைந்தர் இல்லையா? மண்ணின் மைந்தர் ஏன் தண்ணியை ஜலம்னு சொல்ற? ஒரு பிராமணர் சொல்ற தண்ணிய வந்து ஜலம்னு ஜலத்தை தண்ணின்னு சொல்றீங்களா? நம்ம கோவப்படுறாரு. அப்போ ஏன் அவங்களுக்கு மட்டும் எப்படி சமஸ்கிருதம் தெரியுது? இன்னைக்கும் எத்தனையோ நாயுடுகள் இருக்காங்க. நாயுடு தெலுங்கர்கள், நீங்க தெலுங்கர்களை மட்டும் அந்நியன்னு சொல்றீங்க, பிராமணர்கள் அந்நியர் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா தெலுங்கு நாயுடுகள் நாயக்கர்கள் யாருமே தமிழை வந்து ரொம்ப மோசமா பேசுறது இல்லை, அழகா பேசுவாங்க. தமிழை மாதிரியே தமிழனோட சிறப்பா கூட பேசுவாங்க. ஆனா இவங்க தெலுங்கருக்கு முன்னாலே வந்தவங்களா கூட இருக்கலாம். ஆனா அவங்க இன்னும் நேக்கு நோக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு இது. அப்ப அது எப்படி பொருத்தமாகும்?